மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. நாளைக்கு இதே நேரத்தில் நம்ம தமிழ்நாட்டுடைய முதல்வர் அப்படின்ற தகவல் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். இந்த நேரத்தில் பெரும்பாலான முடிவுகள் நமக்கு தெரிய வந்துடும். ஆனால் இன்றைக்கு இன்னும் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 12 மணி நேரம் தாண்டிட்டோம்னா நம்ம யார் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும்னாலும் இன்றைக்கே பதட்டமும் பரபரப்பும் தமிழ்நாடு முழுக்க, அதுவும் குறிப்பாக சென்னையில் ரொம்ப பரபரப்பாக இருக்குது. திரும்பிய பக்கமெல்லாம் காவல்துறையை பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட 22,000 போலீஸார் சென்னையில் பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் ஒரு தகவல் வருது. தமிழ்நாடு முழுக்க 1,00,000 பேரை பாதுகாப்பு பணியில் காவல்துறையை ஈடுபடுத்தியிருக்காங்க. துணை இராணுவ படையினர் கிட்டத்தட்ட ஒரு 18,000 to 20,000 பேர் வரவழைக்கப்பட்டிருக்காங்க. அவர்கள் முக்கியமான பிரச்சனைக்குரிய வாக்குச்சாவடிகள்னு சொல்லப்படுகிற வாக்கு எண்ணிக்கை மையங்கள்னு சொல்லப்படுகிற இடங்கள்லாம் அவர்கள் பாதுகாப்பு நிறுத்தப்பட்டிருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க 62 வாக்கு எண்ணும் மையங்களில் 234 முடிவுகளும் தெரிய போகுது. இத்தனை பாதுகாப்புகளையும் கடந்த முறை விட இந்த முறை கூடுதலாக வைப்பதற்கு ஒரே ஒரு காரணம், தற்குறி விஜயினுடைய அட்ராசிட்டி, அந்த ரசிக குஞ்சுமணிகள் பண்ணுகிற அட்ராசிட்டினால தான். என்ன நடக்குதுன்னே தெரியாம கோஷம் போடுவானுங்க, என்ன அங்கே யார் இருக்கானே தெரியாம கூச்சல் போடுவாங்க. இப்போ நீங்கள் உதாரணமாக ஒரு பிரிட்ஜ் மேலே வண்டி போயிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ நீங்கள் ஒரு மேம்பாலத்தில் போயிட்டு இருக்கீங்க, திடீர்னு ஒரு பைக்காரன் ஓரமாக நிறுத்திட்டு 2 பேரும் அங்கே எட்டி பார்த்துட்டு இருந்தான்னு வச்சுங்க. என்ன நடந்திருக்குன்னு யாருக்குமே தெரியாது. 2 பேர் எட்டி பார்த்தான்னா இன்னும் 4 பைக் நிறுத்துவாங்க. அந்த 4 பைக்ல இருந்து 4 பேர் இறங்கி போய் எட்டி பார்ப்பான். 2 4 ஆகும், 4 40 ஆகும், 400 பேர் எட்டி பார்த்துட்டு இருப்பான். என்ன கீழே இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அந்த ஏரியாவே ஒரு 20 நிமிஷம் அரை மணி நேரத்தில் டிராஃபிக் ஜாம் ஆகிடும். ஆளாளுக்கு ஒரு கதையை சொல்லுவாங்க. ஒருத்தர் கீழே விழுந்துட்டான்பா, ஒருத்தன் வண்டி விழுந்துடுச்சுப்பா அப்படின்னு ஆளாளுக்கு ஒரு கதையை சொல்லுவாங்க. உண்மையிலேயே எதுவுமே இருக்காது. முதல்ல 2 பேர் எட்டி பார்த்தான் பாருங்க, அவன் எதையாவது சாப்பிட்டுட்டு வந்திருப்பான், அந்த குப்பையை தூக்கி போட போயிருப்பான், போட்டுட்டு அவன் போயிட்டு இருப்பான் வண்டி எடுத்துக்கிட்டு. ஆனால் அதுவே தெரியாம பல பேர் எட்டி பார்த்துட்டு இருப்பான்ல. இப்படி ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கு வரைக்கும் கட்டமைக்கப்படுகிறது. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுதா? புரியலையா? தெளிவா சொல்றேன். இன்றைக்கு வரைக்கும் பல பேரும் பலரால் கட்டமைக்கப்படுகிற மிகப்பெரிய பொய் என்னன்னா, தாவேக்கா ஆட்சியை பிடிச்சிடும், விஜய் ஆட்சியை பிடிச்சிருவாரு, அவருக்கு 41% வாக்கு இருக்குன்னு அவர் போலீஸ்னு வருதா போலின்னு வருதானே தெரியலங்க. ஒரு டுபாகூர் அவர் ஒரு நல்ல மனுஷன் நினைச்சிட்டு தான், நான் ஒரு நல்ல போலீஸ் அதிகாரியா இருந்திருக்காரு. அப்ப இப்பவே இப்படி பொய் பேசுறாருன்னா இவர் பணிக்காலத்துல என்னெல்லாம் பண்ணிருப்பாரு பாருங்க. செங்கோட்டையனோட அக்கா பையன் தான் அவரு. யாரை சொல்றேன்னு தெரியுதா உங்களுக்கு? மாஜி IPS ரவி. ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிக்ஸ். அவர் என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம். ஆனா தமிழ்நாடு முழுக்க ஒரு 10,000 பேர், கிட்டத்தட்ட 2,340 போலீஸ்கார ஈடுபடுத்தியிருக்காரு இல்லையா? அந்த போலீஸ் அதிகாரிகள், ரிட்டையர்டு அதிகாரிகள், நல்ல நாள்லயே அவங்க வேலை செய்யறது கஷ்டம். 60 வயசுக்கு மேல எப்பரா 100 பேரை தேடி போய் வேலை பார்த்துருப்பான்னா அது வாய்ப்பு இல்லை. ஆனால் எங்க எடுத்தார், யார்கிட்ட எடுத்தார், என்னென்ன முறையில் எடுக்கப்பட்டது அப்படின்னு எந்த டேட்டாவும் கிடையாது. உட்கார்ந்த இடத்துல விஜய் 41% வாக்குகளை பெறுவார், விஜய் தான் முதலமைச்சர், ஆட்சியில மாற்றம் ஏற்படும், இவங்க ஆசைப்படுறாங்க, அது நடக்குது அப்படின்னு இவங்க சொல்லிக்கிறாங்க. தப்பு இல்லை. இந்த மை இந்தியா மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்கல்ல. அப்புறம் திருப்பி அவரே நேரடியில மாத்திட்டாரு. இல்லைங்க, ஒரு 90 இடங்கள், அட்லீஸ்ட் ஒரு 80 இடங்கள் அப்படின்ற மாதிரி இறங்கி வந்துட்டாருன்னு வச்சுங்களேன். ஆக மொத்தம் அவரவர் அபிலாஷைகளுக்கு, அவரவருடைய ஆசைகளுக்கு இதை சர்வேவை நாங்கள் எக்ஸிட் போல் எடுக்கிறோம் அப்படின்னு சீனை கிரியேட் பண்ணி வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. சில பேர் எம்எல்ஏவே வாழ ஆரம்பிச்சாங்க. சத்தியமூர்த்தியா ஒரு ஆள் இருக்காரு, அவர் வக்கீலுக்கு படிச்சிருக்காராம். அந்த டிவிகே கட்சியில தனியா போய் டீ சாப்பிட்றவங்க கூட டீ சாப்பிட்றீங்களா பிரதர் அப்படின்னு கேட்டார் பாருங்க, திருத்தணியில. அவர் இப்போ எம்எல்ஏவே ஆயிட்டார். அவருடைய தோரணை, நடை, உடை, பாவனை, அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தான் ஒரு எம்எல்ஏ, தான் ஒரு அமைச்சர், அந்த ரேஞ்சிலே தான் நடமாட ஆரம்பிச்சிருக்காரு. சரி, ஓகே, சில மேனியாக்களை திருத்த முடியாது. சில மேனியாக்கள் உள்ளுக்குள்ள இறங்கிருச்சுன்னா கொம்பம் உள்ள இறங்கிட்டா என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி அவர்கள் மனநிலை அப்படி இருக்குது. ஆனால் உண்மையிலேயே விஜய் ஏன் இப்படி ஒரு கட்டமைக்கிறாங்க அப்படின்னா, விஜயுடைய படங்கள் வரும்போதெல்லாம் அந்த படம் குப்பையா இருக்கும், கேவலமா இருக்கும். ஆனால் அந்த படம் ஓஹோன்னு கொண்டாடுவாங்க. இந்த ஒரு 3 நாள் இருக்கும் பார்த்தீங்களா, ரிலீஸ் அன்னைக்கு ரிலீஸ், அதுக்கப்புறம் மறுநாள் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுங்க, வெள்ளி சனி ஞாயிறு 3 நாளும் இந்த ரசிகர் பட்டாளத்தினால, இந்த விசிலடிச்சாங்க குஞ்சுகள்னால ஒரு பெரிய ஹைப்பு கிரியேட் ஆகி அந்த படம் ஓஹோன்றது மாதிரி சீன் போடுவானுங்க. 4வது நாள் கீழே விழுந்துடும். தியேட்டரில் 4வது நாள் போகிறதுக்கே ஆள் இருக்காது, டிக்கெட் வாங்க ஆள் இருக்காது, ஷோ பிரேக் ஆகும். இப்படி பல படங்கள் ஹைப்புனால மட்டுமே விஜய்க்கு ஒரு பெரிய பேரை வாங்கி கொடுத்துருக்கு. 10 பைசா பிரயோஜனம் இல்லாமல் தயாரிப்பாளர் தெருவில் நிற்கிறான், பிச்சைக்காரனா நிற்கிறான், சொத்து பத்தெல்லாம் விட்டுட்டு நிற்கிறான். ஆனால் விஜய் சொகுசு வாழ்க்கையில் இருக்கார், கோடியா பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கார். இது விஜயோட பாணி. அந்த சினிமாவில் காட்டுகிற அந்த
கவர்ச்சியில காட்டி ஏமாத்துறான். அதே விஷயத்த அரசியல்லையும் காட்ட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா சினிமாவில் இருக்கும் தான் கூடவே இருக்கான். என் தம்பி ஜெகதீஷ், லாட்டரி வியாபாரம் பண்ணவன் இந்த ஆதவ், இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் கூடவே அந்த ஸ்ட்ராட்டஜிக்ஸை கொண்டு வந்து இங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறானுங்கன்னா அதே மாதிரி காசு கொடுத்து பூஸ்ட் பண்ணுறாங்க. சோஷியல் மீடியாவை 2 நாளைக்கு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், இவனுங்க லட்சணம் நாரிட்டும். ஒன்றுமே தெரியாது யாருக்குமே. ஏன்னா இது ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படி தானே, வாட்ஸ்அப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக, இன்ஸ்டா மூலமாக இப்படி தான் இவனுங்க வந்து ஓட்டிகிட்டு இருக்கானுங்க காலத்தை. ஓகே, எனிவே நாளைக்கு 4ஆம் தேதி மிக கவனமாக இருக்க வேண்டிய நாள். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பெற்றோருக்கும் சொல்லுகிற ஒரு விஷயம், உங்கள் பிள்ளைகளை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள், உங்கள் குழந்தைகளை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் சுற்றி இருக்கிறவனா வாட்ச் பண்ணுங்க, கண்காணிங்க. ஏன்னா எது வேண்டுமானாலும் நடக்கலாம். இவர்களுக்கு வெற்றி தோல்வி என்பது சகஜம் என்ற அந்த மனநிலை இவங்க கிட்ட இல்லை. இப்போ திமுகவோ அதிமுகவோ பல வெற்றிகளை பார்த்திருக்கு, பல தோல்விகளை பார்த்திருக்கு. அதனால அவர்களுக்கு வெற்றி தோல்வி என்பது சர்வசாதாரணமான விஷயம், அதை கடந்து போயிடுவாங்க. ஆனால் இந்த தாவேகா தற்குறி கும்பலுக்கு வெற்றி அடைந்தாலும் பைத்தியம் தான் பிடிக்கும், தோல்வி அடைந்தால் பைத்தியத்து முத்தி போன பைத்தியமா மாறிடும். ஸோ ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம் எண்டை வந்து அவர்கள் கொண்டு போயிடுவாங்க. அது சில நேரங்களில் ஆபத்தால் முடியலாம். ஆபத்தா முடிவதற்கான சாத்தியக்கூறுகளை பல தற்குறிகள் வீடியோவே போட்டுருச்சு. விஜயண்ணா முதலமைச்சர் ஆகலன்னா நான் வந்து செத்துருவேன், நானும் செத்துருவேன், குழந்தையும் சாவடிச்சிருவேன்னு சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு காவல்துறை எல்லா வீட்டுக்கும் பாதுகாப்பு போட முடியாது, எல்லா வீட்லையும் பார்க்க முடியாது. ஆனால் புருஷன்மார் பொண்டாட்டியை பார்க்கலாம், பொண்டாட்டிங்க புருஷன்மாரை பார்க்கலாம், இல்லை பெற்றோர் பிள்ளைங்களை பார்க்கலாம். குழந்தைகளை கவனித்துக் கொள்ளுங்கள். ஏன்னா நிறைய பேர் அதை வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நம்மும் அதை சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கும். திரும்ப திரும்ப சொல்கிறேன், தமிழ்நாட்டு அரசியல் நிலைமைப்படி, அரசியல் நிலவரத்தைப்படி நடிகனை நம்புவதற்கு தயாராக இல்லை. இதெல்லாம் விட்டில் பூச்சி. ஓஹோன்னு கூட்டம் வருவதெல்லாம் அது எல்லா மாவட்டங்கள்லேருந்து பல இடங்கள்லேருந்து வந்தவங்க. ஓட்டு போடுற இடத்துல இந்த கூட்டம் பெறலை. 2 லட்சம் பேர் இருக்க வேண்டிய இடத்துல 2 லட்சம் பேர்ல 1 லட்சம் பேர் அந்த தொகுதிக்காரனே நின்னாதான் நீங்கள் நினைக்கிற வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் பல மாவட்டங்கள் பல தொகுதிகள்லேருந்து வந்து கூட்டத்தை காட்டி கூட்டம் ஓட்டாக மாறாதுன்னு பல முறை சொல்லியிருக்கோம். பல முறை பல தலைவர்கள் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி கூட்டத்தை பார்த்து ஏமாந்துடாதீங்கன்னு. அதனால தான் நம்ம திரும்பி சொல்கிறோம், நீங்கள் கூட்டத்தை பார்த்து ஏமாந்து விடாதீர்கள். நிச்சயமாக தமிழ்நாடு தேர்தலில், இந்த முறை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கிற அத்தனை பணிகளிலும் நிச்சயமாக வெற்றி என்பது அவர்களுக்கு தான் கிடைக்கும், அதில் மாற்றம் இல்லை. 2வது இடத்தை அதிமுக தான் பிடிக்கும், மாற்றம் இல்லை. 3வது இடத்துக்கு தான் தள்ளப்படுவார் விஜய். விஜய் நிற்கிற 2 தொகுதியில் ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கோம், டெபாசிட்டுக்கு போராடுவார்னு. எனக்கு தெரிந்த வகையில், நான் புரிந்து கொண்ட வகையில் இந்த கூட்டத்தை பார்த்து நான் நம்புறதில்லை. ஆக விஜய் கட்சி அந்த தாவேகா எல்லா இடங்களிலும் 200 இடங்களுக்கு மேலே டெபாசிட் பறிப்போவது உண்மை, அதில் மாற்றம் இல்லை. என்ன குட்டிக்காரனாட்சி ஜோசியர் சொன்னாலும் சரி, நாடி ஜோசியர் சொன்னாலும் சரி, ரத்தன் பண்டிட் சொன்னாலும் சரி, உன் காரிலேயே சுற்றிட்டு இருக்கிற மஞ்சள் துண்டு சாமியார் சொன்னாலும் சரி, எவன் சொன்னாலும் தாவேகாவுக்கு ஓட்டு கிடைப்பது கஷ்டம், வெற்றி பெறுவது கஷ்டம். ஓட்டு கிடைக்கும், வெற்றி பெறுவது கஷ்டம். ஆனால் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா 25%, 30%, 40% வாக்குகளை வாங்குவார். அதெல்லாம் கிடையாதுங்க. ஒரு தொகுதிக்கு குறைந்தபட்சம் 5000 10,000 வாக்குகள் வாங்குவாங்க, அதிகப்படியாக 20,000 வாக்குகள் வாங்கலாம், அவ்வளோதான். இது ஒரு வெற்றியை தீர்மானிக்காது. ஒருத்தரோட வெற்றியை வேணா பாதிக்கலாம், யாரோ ஒருத்தருடைய வெற்றியை பாதிக்கும். அது யாருடைய வெற்றியா இருக்கும்? ஒன்று திமுக வெற்றியா இருக்கும், அதிமுக வெற்றியா இருக்கும். ஆக வெல்லப்போவது திமுக அல்லது அதிமுக, அப்படிதான் அந்த தொகுதிகளில் வந்து நமக்கு கிடைக்கும். 234 தொகுதிகளிலும் இதே நிலை நீடிக்குமானா நிச்சயமா நீடிக்கும். பல கிராமங்களில் விஜய் தெரியவே இல்லை, இன்டர்னல் கிராமத்தில் விஜய் கட்சி போகவே இல்லை, அங்கே எந்த செல்வாக்கும் எடுபடவே இல்லை. அப்போ அங்கெல்லாம் கண்டிப்பாக ரெட்டலைக்கும் சூரியனுக்கு தான் கடுமையான போட்டி இருக்கும். ரெட்டலை பல இடங்கள்ல ரெட்டலை கிழிஞ்சிருச்சு, 2ஆ கிழிஞ்சிருச்சு. ஆக அவர்களுக்கு அங்கே பெரிய உள் வேலை பிரச்சனை இருக்கு. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, உள்ளடி வேலை பார்க்குற வேலையை அதிமுகர்கள் பல இடங்களில் செய்து விட்டார்கள். அவர்களுக்கு போக வேண்டிய வாக்குகள் மாறி இருக்கிறது. அப்போ அங்கே அதிமுக வாக்குகள் தான் பயங்கரமாக சிதறடிக்கப்பட்டிருக்கு. திமுக வாக்குல பலம் சேர்க்கிற வாக்குகளாக பல இடங்கள். இப்போ நீங்கள் வந்து உதாரணத்துக்கு திருமாவளவன் பேசியிருக்காரு, எனக்கு வந்து கட்சிக்காரர்கள் பெருசாக சப்போர்ட் பண்ணலை, உள்ளடி வேலை நடந்திருக்கு அப்படின்னு. இப்போ வந்து திமுக மீது மெல்ல லைட்டாக அவர் வந்து அதிருப்தியை வெளிப்படுத்துறாரு. அவர் அதிருப்தியை வெளிப்படுத்திட்டு தோத்து போயிடும்ன்றத வெளிப்படையாக சொல்றாரு. அதற்கு காரணம் திமுக அல்ல. இந்த வாக்குகள்ல பெருவாரியான இளைஞர்கள் தறிகட்டு போய் நடிகனுக்கு போயிட்டாங்க அப்படின்றது அவருடைய கூற்று. உண்மைதான். நடிகன் வந்து
சீமானிடம் வந்து கொஞ்சம் ஓட்டுகளை பிரித்திருக்கிறார், திருமாவளவன் வந்து ஓட்டுகளை பிரித்திருக்கிறார். இவர்கள் எல்லாம் நெறிப்படுத்தப்படாத கூட்டத்தில் போய் சேர்ந்துட்டாங்க. பக்கத்து ஓரத்தில் போடும்போது கரை படிஞ்சிருச்சு. அதனால கொஞ்சம் ஓட்டு அங்கே செதறிட்டதுனால திருமாவளவனுக்கு அச்ச உணர்வு. 8 தொகுதியில நம்ம 4வது ஜெயிப்புமான ஒரு டவுட்ல அவர் வந்து இருக்கிறார். எனக்கு தெரிந்த வகையில காங்கிரஸ் பெருவாரியான வெற்றி பெறுவது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா காங்கிரஸ்காரன் எங்கேயுமே ஓட்டு பெருசா அவன் வந்து பண்ணவே இல்லை. இப்பவே காங்கிரஸ் மறுபடியும் திமிரு பிடிச்சி ஆட ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு தெரிந்த முதல்வர் ஸ்டாலின் இந்த தேர்தலுக்கு பின்னாடி வெற்றி பெற்று ஆட்சி அமைச்ச பிறகு இந்த காங்கிரஸை கழட்டி விடுங்க. உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸை கூட வச்சுக்காதீங்க. இந்த மாணிக்க தாகூர், ஜோதிமணி, அப்புறம் இந்த இன்னும் சில பேர்லாம் இருக்காங்க. இதெல்லாம் இந்த வீணா போன ஜந்துக்கள் எல்லாம் துரத்தி அடிச்சிங்கன்னா தான் நீங்க நிம்மதியாக இருக்க முடியும். அதனால காங்கிரஸை சேர்க்காதீங்க. போய் எங்கேயாவது எக்கடனை கெட்டு போட்டோம். நடிகனை தேடி போறாங்கன்னா நடிகனை தேடி போட்டோம். போய் செருப்படி வாங்கினா தான் தெரியும். சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதில் எக்ஸ்ட்ரா லக்கேஜ். பல முறை பாஜகவே திமுக கிட்ட அதை சொல்லிட்டாங்க. நீங்க எங்களோட கூட்டணி வரலன்னா பரவாயில்லைங்க, இந்த கர்மாந்தரம் பிடிச்ச கட்சியை துரத்தி விடுங்க, இவனை எக்ஸ்ட்ரா லக்கேஜுங்க, காங்கிரஸை நாடு முழுக்க இருக்கு ஒழிக்க வேண்டியதான் எங்களுடைய வேலைன்னு அவங்க ஒரு பக்கம் நிறைய சொன்னாலும் ஸ்டாலின் வந்து ரொம்ப பெருந்தன்மையாக அவங்கள தூக்கி எக்ஸ்ட்ரா லக்கேஜை தூக்கி சுமந்தார். இன்றைக்கு தேர்தல் முடிந்த உடனே வாயை மாற்றி பேசுதுங்க. இப்போ வந்து மாணிக்க தாகூரா இருக்கட்டும், ஜோதிமணியா இருக்கட்டும், இன்னும் பல பேர் என்ன பண்றாங்கன்னா, இப்போ நாங்கள் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு விட்டு கொடுக்க மாட்டோம். அந்த சூடங்கர்னு ஒரு ஆள் இருக்கான். இவனுக்கெல்லாம் தமிழ்நாட்டு அரசியலே தெரியாதுங்க. மேலிட பார்வையாளர்னு வந்து இங்கே என்ன நடக்குதுன்னு கிரவுண்ட் ரியாலிட்டியே தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கிற கேரக்டர்ஸ். ஸோ அதனால காங்கிரஸ் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் துரத்தி விடுறது நல்லது. தேர்தலுக்கு பின்னாடி வச்சிருக்கவே வேணான்னு சொன்னோம். நம்ம என்னுடைய வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் தெரியும். நான் ஆரம்பத்திலே சொன்னேன் காங்கிரஸ் வேணாம் துரத்தி விடுங்கன்னு சொன்னேன். ஆனால் அதை கையில் வச்சுக்கிட்டு ஏதோ நான் வந்து கூட்டணி உடையாம காப்பாற்றிட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அவர்கள் வேலை செய்யவே இல்லை. பல இடங்கள்ல அவர்களுக்கு தோல்வி நிச்சயம். திமுக ஓட்டில் தானங்க ஜெயிக்கிறாங்க. திமுக ஓட்டு போடலன்னா காங்கிரஸ் 28 இடங்கள் வாங்கியிருக்காங்கல்ல, 28 இடங்கள்ல அவர்கள் அதிகப்படியும் 8 இடங்கள் வெற்றி பெற்றாலே பெரிய விஷயம். பொறுத்திருப்போம் என்ன நடக்குது. இன்னும் சில மணி நேரங்கள், ஒரு 12-13 மணி நேரத்தில் மொத்த தகவலும் நமக்கு தெரிஞ்சிடும். எனிவே இப்ப தாவேக்கா அப்பனா ஜெயிக்கவே ஜெயிக்காதா? தாவேக்காக்கு வெற்றி பெற வாய்ப்பே இல்லையா அப்படின்னா, வெற்றி பெற வாய்ப்பு இல்லை. ஆனால் வாக்குகளை வாங்கும், வாக்குகளை சிதறடிக்கும், வாக்குகளை பிரிக்கும். மிகச்சிறந்த இந்த ஆண்டினுடைய இந்த தேர்தலுடைய ஸ்பாய்லர் வாக்குகளை பெறுகிற முதலிடத்தில் யார் இருப்பானா? விஜய் தான் இருப்பார். என்னது விஜய் முதலிடத்தில் இருப்பாரா? ஆமா, அவர் தான் முதலிடத்தில் இருப்பார். எதுல தெரியுமா? வாக்குகளை பிரிச்சு ஸ்பாயில் பண்ணுவாங்கல்ல. நல்லா போயிட்டு இருக்கிற இடத்துல அதன் தெளிந்த நீரோடையில கல் அடிச்சா அதை கலைக்கிறோம் இல்லைங்களா, அந்த வேலையை செய்வது தான் விஜயனுடைய நோக்கம். விஜய் ஒரு ஏமாற்று பேர் வழி, மோசடி பேர் வழி. எப்படி மோசடி பேர் வழினா, உங்க பணத்தை பாக்கெட்ல எடுத்துட்டாருன்னா, ஆமா 200 ரூபா டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு வித்தவன் தானங்க. அந்த காசு தாங்க 200 கோடி ரூபாய் சம்பளம் போச்சு. இல்லைன்னு நீங்க மறுக்கவே முடியாது. இப்ப தான் மோசடி பேர் வழி மட்டுமில்ல, பித்தலாட்ட பேர் வழினும் அடையாளப்படுத்துறாரு. ஒரு பக்கம் அரோகரா முருகனுக்கு போடுறாரு, இன்னொரு பக்கம் வேளாங்கண்ணியில போறேன்னு பொய் சொல்றாரு, இன்னொரு பக்கம் வந்து முட்டி போட்டு திருச்சியில வந்து பிரார்த்தனை பண்றாரு, இன்னொரு பக்கம் நாகூர் தர்காவுக்கு போறேன்றாரு, அப்புறம் இஸ்லாமிய பள்ளிவாசலுக்கு போறார். என்னென்னமோ வித காமிக்கிறார். ஆனா பேர் ஜோசப் விஜய் ஆகிய நான் அப்படின்னு சொல்லணும்னு ஆசைப்படுறாரு. அது சொல்லுவாரா அப்படின்னா எனக்கு தெரிந்த வகையில் இல்லைங்க. என்றைக்கு மதத்தை வைத்து ஒருத்தன் அரசியலுக்குள்ள வரணும்னு முடிவு பண்றானோ அவனை அந்த மதமே அழித்து விடும். அதுதான் நிதர்சனமான உண்மை. தொடர்ச்சியாக நீங்க தலைவர்கள் உருவாகிற சூழல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு தலைவன் எப்போ உருவாகும் தெரியுமா? ஒரு புரட்சி எப்போ வெடிக்கும் தெரியுமா? அங்க மக்களுக்கான தலைவன் தேவை என்கிற நேரம் வரும்போது ஒரு தலைவன் வருவான். அந்த தலைவன் உருவாவதற்கான நேர காலம், சமயம்லாம், டைம் அதெல்லாம் வச்சு கணிச்சு நாடி ஜோசியம் பார்த்து வான சாஸ்திரத்தெல்லாம் பார்த்தெல்லாம் வழங்காது. இப்போ பல பேர் கிளம்பியிருக்கான். ரதன் பண்டிட்னு ஒருத்தன் கிளம்பியிருக்கான். இன்னொரு ஆள் வந்து நாடி ஜோசியம். யாரா இவன் நாடி ஜோசியம் பார்த்தா? அவன் ஒரு சங்கி. அவன் அமித்ஷாக்கு ஜோசியம் பார்த்தானா? நீ அமித்ஷாக்கு பார்க்கலாம் ஜோசியம். இங்கே தமிழ்நாட்டில் அது செல்லாது. ஆக மொத்தம் இப்போ இந்த ஜோசியக்காரங்க வேலையெல்லாம் நாளைக்கு மத்தியானத்தோட காணா போயிடுவாங்க. அப்புறம் அதுக்கு ஒரு காரணம் கண்டுபிடிப்பானுங்க. எங்கே நடந்தது, எப்படி நடந்ததுன்னு ஒரு காரணம் கண்டுபிடிப்பாங்க. இப்பவே டெம்ப்ளேட்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டானுங்க. என்ன நடந்தது, யாரால் நாங்கள் வீழ்த்தப்பட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் டெம்ப்ளேட் ரெடி பண்ணி வச்சிட்டானுங்க. கான்ஃபிடென்ட்டா இருங்கன்னு சொல்றாருல்ல. உனக்கு கான்ஃபிடென்ட் இருந்தா உன் கட்சிக்காரன், உன் வேட்பாளர் நேர்மையாளராக இருப்பான், கான்ஃபிடென்ட்டா அவன் நம்மளோட தான் நிற்பான்னு நம்பிக்கை இருந்தா எதுக்கு பனையூர் கூப்பிடுற? வெற்றி பெற மாட்டானுங்க. ஆனா வெற்றி பெற்றால் எத்தனை ராத்திரி ஆனாலும் வான்னு ஒருத்தன் சொல்றான்னா வேட்பாளர்கள் மீது நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம்.
உன் கட்சிக்காரமல் நம்பிக்கை இல்லை. ஏன் நம்பிக்கை இல்லைன்னா இவனே எல்லா இடத்துல இருந்து கூட்டியிருக்கான். அந்த கட்சியிலேருந்து வா, இந்த கட்சியிலேருந்து வா, இந்த கட்சியிலேருந்து வா, 120 வேட்பாளர்களை வேறு வேறு கட்சியிலேருந்து போட்டு தனக்கு கட்சியில தான் வந்து பெரிய செல்வாக்கு மிக்கவராக காட்டிக்கொண்ட துபாகூர் விஜய் நாளைக்கு அம்பலப்படுவார். அதை நீங்க எல்லாம் பார்க்க தான் போறீங்க, நம்மளும் பார்ப்போம், பொறுத்திருப்போம். அதுக்கு முன்னாடி என்ன விதமான உருட்டு விருட்டு பரட்டு பண்ணாலும் நடக்க போவதில்லை. மீண்டும் திமுக ஆட்சி தான் வரப்போகுது என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. 2ஆம் இடத்தை அதிமுக தான் பிடிக்கும், ரெட்டலை தான் பிடிக்கும். தாவேக்காக்கு நிச்சயமாக 3ஆம் இடம். அது 3ஆம் இடம்ன்றது கடைசியில வந்தா கூட 3வது இடம் தான். எங்க அண்ணன் சீமான் ஃபைட் பண்ணுவார், அவ்வளவுதான் விஷயம். மீண்டும் வேறொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா பல்வேறு விஷயங்கள் பேசுவதற்கு வாய்ப்பாக. நன்றி, வணக்கம்.